நமக்கு பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் என்னுடைய பிகினிங். வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஆர்கேவரும் சேனல். ஆக்ஷன், அட்வென்ச்சர், ஃபேண்டசி, த்ரில்லர், ஹாரர் இது எல்லாமே கலந்த கலவையாக ஒரு பிரம்மாண்டமான ஒரு கிங்ஸ்டன்ற ஒரு மூவி ஜிவி பிரகாஷ் நடிப்பில் கமல் பிரகாஷ் அவருடைய இயக்கத்தில் டைரக்ஷனில் வெளிவந்திருக்கு. அந்த படத்தோட தெரியும் தான் வீடியோ ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் மொதல் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்பிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த படத்தில் டீமாக ஒர்க் பண்ணவங்க வந்து திலீப் சுப்ராஜ் ஆக்ஷன் டைரக்டராகவும், கோகுல் பினியோட சினிமோகிராஃபர் ஃபீலையும், ஜிவி பிரகாஷ் நடிப்பும் மற்றும் இசையில் வந்து புகுந்து விளாண்டுருக்காருன்னு சொல்லணும். பார்த்தீங்கன்னா இசையில் வந்து கொஞ்சம் புகுந்து விளாண்டுருக்காரு, சவுண்ட் எஃபெக்ட்லேயும் சரி சொல்லலாம். ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா பெட்டர் தென் மூவிஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தில். இந்த படத்தில் அப்படின்னா சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி, ஒரு கிராமத்துலேருந்து மீன்பிடி தொழிலில் இருக்கவங்க வீரர்களாக வந்து ஒரு கடலுக்குள்ளே போகிறாங்க. கடலுக்குள்ளே போயிட்டு மர்மமான முறையில் வரவங்க பூரா சடலமாக தான் தேடி கண்டுபிடிக்கிறாங்க. அந்த விதத்தில் அவங்க அப்பாவும் போகிறாரு, இதில் ஜிவி பிரகாஷும் போகிறாரு. அந்த ஜிவி பிரகாஷ் போகும்போது கடலுக்கு நடியில் இருக்கிற மர்மமான காட்சிகளை வந்து அடுத்தடுத்து என்ன விதத்தில் சந்திக்கிறாரு அப்படின்ட்டு தான் படத்தோட மீதி கதையாக வந்து நம்ம டேரக்டர் 2 மணி நேரம் 20 நிமிஷம் அடுத்த ரன்னிங் டைமில் நம்ம படத்தை வந்து டேரக்டர் மூவ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் திவ்யா பாரதி அவங்களுடைய கொடுத்த ஆக்டர் வந்து பெரிதளவும் பேசப்படலனாலும் டேரக்டருக்கு காட்டிலும் கதைக்கு வந்து அவங்க முக்கியத்துவமான கதாபாத்திரம் இல்லாட்டாலும் அவங்களுக்கும் கொடுக்குற ஆவரேஜான ரோலை வந்து சூப்பராகவே நடிச்சிருக்காங்கப்பா. அப்படி போதும்பா அப்படின்ற மாதிரி. ராஜேஷ் பாலச்சந்திராவுடைய ரோலும் சூப்பராக இருந்துச்சு. சிட்டி ராமையா அவங்களுடைய ரோலும் நல்லா இருந்துச்சு. அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை கச்சிதமாக வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து படம் சொன்ன மாதிரி அந்த கடலுக்குள்ளே போகிறாங்க, நிறையா பேர் காணா போகிறாங்க, அதுலேருந்து மக்கள் வந்து எப்படி தப்பிச்சாங்க அப்படின்றத காட்டுற மாதிரி காட்டிட்டாங்க. படம் மூவ் ஆகுது. இதை நான் கண்டுபிடிக்கிறேன், இந்த மர்மம் என்ன இருந்தது கண்டுபிடிக்கணும்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கடலுக்குள்ளே போகிறாரு. கடலுக்குள்ளே போய் பார்த்தா அந்த மீன் பிடிச்சவங்க எல்லாருமே வந்து மீன் பிடிக்க போனவங்க எல்லாருமே வந்து ஆம்பளை எல்லாம் இருக்காங்க. ஆனால் உள்ளே வந்து பேய் வந்து லேடிஸ் பேயாக இருக்குது. என்னடா அவங்க லாஜிக்கு அப்படின்ற மாதிரி தான். என்னடா ப்ரோ கொடுமடா இந்த மாதிரி மண்டைக்கு மேலே கொண்டே மரண்ட மாதிரி கதையை எடுத்து வச்சுருக்கீங்க இந்த மாதிரி தான் இருக்குது. படத்துக்குள்ள ஒளிப்பதிவு நம்ம சொல்லி ஆகணும். கோகுல் பினி அவருடைய ஒளிப்பதிவு வந்து படத்துக்கு வந்து கதைக்கு ஏற்ற மாதிரி அவருடைய ஒளிப்பதிவு கொடுத்துருக்காரு. அது கொஞ்சம் படத்தில் செகண்ட் ஹாஃப்லையும் சரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையும் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அது நேர்த்தியான ஒளிப்பதிவு வந்து சூப்பராகவே டேரக்டருக்கு ஏற்ற மாதிரியே கொடுத்துருக்காரு ஒளிப்பதிவு. சவுண்ட் எஃபெக்ட்டும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட் செகண்ட் ஹாஃபில் தான் வந்து பாடல்கள் காட்சிக்கும் சரி பிஜிஎம்க்கும் சரி சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட் வேறு, சவுண்டு விஎஃப்எக்ஸ் வேறு விஎஃப்எக்ஸ் அண்டு ஸ்க்ரீன் எஃபெக்ட் சொல்லி ஆகணும். படத்தில் வந்து பல இடத்துல இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோன்ற அளவுக்கு படத்தில் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த படத்துக்கு இவ்வளோ பில்டப் பண்ணாங்களே, படம் வந்து அந்தளவுக்கு இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா ஒன் டைம் வாட்சபிள் மூவியாக தான் இருக்குது. கிங்ஸ்டன்ற ஒரு மூவியை பார்க்கணும், அதாவது ஒரு ஆக்ஷன் ஜேர்னலில் கிளம்புது, அப்படியே ஒரு அட்வென்ச்சர் சேனலில் ஒரு ஊரில் போகுது, அதுக்கப்புறம் ஃபேண்டசியாக போகுது, அப்புறம் ஹாரர் த்ரில்லரில் போகுது, அதுக்கப்புறம் படம் எங்கிட்டு போகுதுன்னு பாவம் படக்குழு டீமுக்கே தெரியாமல் போச்சு, தேட்டரில் படம் பார்க்குறவங்களுக்கும் தெரியாமல். என்னடா எங்கடா போகிற, வாட் ப்ரோ எங்கே போகிறவங்க ப்ரோ, கடைசி வரைக்கும் எங்கிட்டு போகிறேனே தெரியாமல் போயிட்டுருக்கீங்க. நீங்கள் பாட்டுக்க குருட்டா பக்கம் முட்டு சந்துக்களை விட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லை படத்தோட டேரக்டர். அந்த மாதிரி கதை எங்கிட்டோ போய் எங்கிட்டோ கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அதாவது சின்ன வயசில் பேச தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி தத்தன்னு பேசுகிற மாதிரி படத்தை எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கெங்கேயோ முடிச்சு எங்கெங்கேயோ கடைசி வரைக்கும் கொண்டு போயிட்டு டேரக்டர் கதையை முடிக்காமல் முடிச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். திவ்யா பாரதியுடைய நடிப்பு பெருதளவும் இல்லாட்டாலும் படத்தில் வந்து அவர் ஆவரேஜ் தான் கேட்டுருக்குது. ஜிவி பிரகாஷ் வந்து வழக்கம் போல் பிஜிஎம் இப்போ ரீசெண்டாக ஜியூபி ட்ரெயிலரில் டீசரில் பார்க்கும்போது தெரியும் அவர் மியூசிக் வந்து மிரட்டி விட்டார். பெசாட்டுக்கு சிவாஜி நீ விஜய் ஆண்டனி மேலாம் ட்ரை பண்ணாத, விஜய் ஆண்டனி வேறு லெவல். அவர் டைரக்ஷன் சரி ஆக்ஷனும் சரி அவர் எடுத்து நடிக்கிற கேரக்டர் வந்து மாசாக இருக்கும். அவர் வந்து ஒரு வைப் ஆண்டனி, ஜிவி பிரகாஷ் வந்து ஒரு செம பிஜிஎம் கிங்குன்னு சொல்லலாம். அவர் வந்து நடித்த படங்களை வந்து வேறு லெவலில், அவர் போட்ட படங்களை வந்து இசை போட்ட படங்கள் வந்து ஏகப்பட்டு இருக்கும். பெசாட்டுக்கு அவர் வந்து சினிமா இண்டஸ்ட்ரி ஆக்ஷனை விட்டுட்டு மியூசிக்கே போயிடலான்ற மாதிரி தோன்ற அளவுக்கு படத்தை வந்து பார்க்குற ஆடியன்ஸுக்கெலாம் வந்து தெரியப்படுத்திட்டாரு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு சென்சார் போர்டில் கொடுத்த சர்டிஃபிகேட் வந்து 16+ தான். அடல்ட் கண்டென்ட் இல்லாட்டாலும் வந்து ஆக்ஷன் காட்சிகள், ரத்தம் தெரிக்கிற காட்சிகள், இந்த மாதிரி ஏகப்பட்ட காட்சிகள் இருக்கிறதுனால இந்த படத்துக்கு 18+ கொடுக்காம 16+ சென்சார் போர்டில் கொடுத்துருக்காங்க யூபிஏ சர்டிஃபிகேட்டு. ஒன் டைம் வாட்சபிள் மூவி. த அட்வென்ச்சர், ஆக்ஷன், ஃபேண்டசி, ஹாரர் எல்லா மூவியும் சேர்ந்து கலந்த ஒரு மூவியாக பார்க்கணும். பரவாயில்ல, விஎஃப்எஸ் லெவலுக்கு சவுண்ட் எஃபெக்ட் வந்து ஓரளவு ஆவரேஜாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு போய் படத்தை பார்க்கணுன்னா அந்த படத்தை போய் பார்க்கலாம். இந்த படத்துக்கு ஆர்கே சேனல் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 2.5 தருவேன். அடுத்த ஒரு மூவி சந்திக்கிற வரை உங்கள் விடைபெறுது உங்கள் ஆர்கே. பாய்.